ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ திருவிழா பிரம்மோத்சவத்தின் 17ஆம் திருநாளாக அமைகிறது திருத்தேர் உலா. திருத்தேரிலே ருக்மணி சத்யபாமா தன் போக லக்ஷ்மிகளை அருகருகே எழுந்தருளச் செய்து கொண்டு ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி அதி அற்புதமாக அன்று கோபிலாதி முனிகளுக்கு காண்பித்தருளிய சேவையை நம் மன்னையம்புரி மக்கள் அனைவரும் சேவித்து மகிழும் வண்ணம் திருத்தேரிலே எழுந்தருள தேர் அற்புதமாக நகர வீதிகளிலே கோபால சமுத்திரத்தின் நான்மாட வீதிகளிலே நகர்வதற்கான பச்சை கொடி அசைக்கப்படுகிறது. வாழ்வில் எங்கும் எப்பொழுதும் பசுமையாக, வளமையாக, இனிமையாக, மேன்மையாக, என்றும் எப்பொழுதும் கோபாலனின் அருளோடு வாழ்வு பசுமை பொங்கி பிரகாசிக்கும் என்பதற்கு ஒரு அடையாள நிகழ்வாகவே இந்த திருத்தேர் பவனியில் பச்சை கொடியின் அசைவும் பக்த பாகவத பெருமக்களின் கோவிந்தா கோபாலா கோஷத்தோடு திருத்தேர் அதி அற்புதமாக புறப்பாடு கண்டருளி ஆடி வரும் அழகு, நகர்ந்து வரும் அழகு இதோ பக்த ஜனங்கள் அவர்களது திருவாய் மொழியெங்கும் கோபால நாமம், கோவிந்த நாமம். தீர்ப்பாரையாம் இனி எங்கனும் நாடுதும் அன்னைமி ஓர்ப்பால் இவ்வொன்னுதல் உற்ற நல் நோயிது தேரினும் போர்ப்பாகு தான் செய்து அற்றை வரை வெல்வித்த மாய போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே என்கிறார் நம்மாழ்வார். பாரத போரிலே பார்த்தனான அர்ஜுனனுக்கு தேர் சாரதியாக, பார்த்த சாரதியாக எழுந்தருளிய கண்ணனம் பெருமான் கீதைதனையும் போதித்தார். பாண்டவர்கள் வெற்றி பெற நல்லதோர் பாதைதனையும் காண்பித்தார். அந்த பரமாத்மா ஸ்ரீ பரவாசு தேவனே தன் போக லக்ஷ்மிகளோடு எழுந்தருளி திருத்தேரிலே குளிர குளிர நம் மனம் மகிழ கொண்டாடும் வகையில் வளமார் பொழிலை வாரி வழங்குகிறார். பங்குனி சுவாதி நட்சத்திரத்திலே கொடியேற்றம் கண்டு பங்குனி ரோகிணி நட்சத்திரத்திலே திருத்தேர் அமைந்தருளுகிறது. ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அந்த சந்திரனுடைய குலத்திலே வம்சத்திலே தோன்றியவனே வாசுதேவ கிருஷ்ணன். ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியில் ரோகிணியில் பிறந்த பகவானுக்கு அவனுக்கே உரிய பங்குனி ரோகிணியில் திருத்தேர் உலாவை நான்முகக் கடவுளான பிரம்மதேவர் அமைத்து அதை அவரே நடத்தி வைத்த பிரம்மோற்சவத்தின் 17ஆம் திருநாளாக அதே ரோகிணியில் திருத்தேர் அமைகிறது. முற்றிலும் பொருத்தமாகவே அமைகிறது. 18 நாட்களிலும் பல்வேறு விதமான வாகனங்கள், பல்வேறு விதமான சேவைகள் என கண்டருளும் வாசுதேவன் அந்த வாகனங்களின் மூலம் நல்லதோர் தத்துவங்களை நமக்கு எடுத்துணர்த்தி நமது வாழ்க்கை பாதையிலே அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் தங்கு தடையில்லா வெற்றியை நாம் பெறுவதற்கு வழிவகுத்து தருகிறார். பொதுவாகவே வாகனங்கள் என்பது மனிதன் எடுக்கும் பிறவிகளை குறிப்பிடுகிறது. மரமாய், மலையாய், விலங்காய், செடியாய், கொடியாய், பூவாய், பழமாய், நாகமாய், மேகமாய்,
பல்வேறு பிறவிகளை எடுத்து அசையும் அசையா பொருள்களாய் பல லட்சக்கணக்கான பிறவிகளை எடுக்கும் நமது ஆன்மா நிறைவாக அரிதான மானிடப் பிறவியை எடுத்து அதிலும் அந்த மனிதன் என்பவன் ஒவ்வொரு நிலையாக உயரத்தக்கவன். அறிவாலும் விவேகத்தாலும் தான் செய்யக்கூடிய நல்ல செயல்பாடுகளால் நல்ல நல்ல நன்னடத்தைகளால் உயர்நிலையை பெற வேண்டும். அப்படி ஒவ்வொரு படியாக உயர்ந்து நிறைவாக ராஜகோபாலனின் திருவடியிலே சென்று சேர வேண்டுவதுதான் உத்தம நிலை என்பதாக ஆன்றோர்கள் அருளுகிறார்கள். அதிலும் மனிதன் பல்வேறு சோதனைகளை வாழ்க்கையிலே சந்தித்தால்தான் வெற்றியை அவன் ருசிக்க முடியும். தான் பெற்ற அனுபவ உண்மைகளை இந்த மனித குலத்திற்கு அறிவுறுத்தி அத்துணை தரப்பு மக்களையும் மேலான நிலைக்கு இட்டுச் செல்ல வேண்டும். இந்த 16 நாட்கள் நடைபெற்ற திருவிழா காலத்தில் இந்த உண்மைகளை நமக்கு உணர்த்தவே பகவான் பல்வேறு ரீதியிலான வாகனங்களிலே எழுந்தருளினான். 17ஆம் திருநாளன்று திருத்தேரிலே வருகிறானே, அவ்வாறு அவன் அருள் புரிகிறானே, அதுதான் அனைத்திற்கும் மேலான நிலை, நம்மை மேம்படுத்தும் நிலை. நிலையில்லா வாழ்வில் நிலையாக நிற்கக்கூடியவன் கண்ணனே. வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட மிக உயர் நிலையில் இருந்தாலும் அதற்கு காரணமாக விளங்குபவன் வாசுதேவனே. அவனை அண்ணார்ந்து பார்த்து சேவிக்கும் வகையிலே, காண்போர் வியந்து பாராட்டும் வகையிலே பிரம்மாண்டமான தோற்றத்திலே காணப்படும் பிரமிப்பூட்டும் இந்த திருத்தேரிலே தன் உபய நாச்சிமார்களோடு பகவான் வருகிறான் என்றால், மனிதன் பல்வேறு சோதனைகளை கடந்து வரும் பொழுது அனைத்து தரப்பு மக்களும் வாழ்வில் அவனை உயர்ந்து கொண்டாடும் வகையிலே தேர் போன்ற தேர்ந்த வாழ்வை பெற வேண்டுமென்னால் அவன் பக்தியிலே ஈடுபட வேண்டும். அந்த பக்திதான் வெல்வதற்கான சக்தியை தரும் என்று காட்டுவதற்காகவே, தேராநிலை மனிதர்களையும் தேற்றி கொண்டு வருவதற்காகவே தேரிலே வருகிறான் பார்த்த சாரதி வாசுதேவ கிருஷ்ணன். பகவான் எழுந்தருளக்கூடிய இந்த திருத்தேரின் முழு வடிவமும் தத்துவங்களின் பிரதிபலிப்பு. திருத்தேரின் 4 சக்கரங்கள் கிருத, திரேதா, துவாபர, கலி என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களின் வடிவம். கிருத யுகத்திலே தர்மம் என்ற தேரானது 4 சக்கரங்களோடு உருண்டோடியது. திரேதா யுகத்திலே தர்மம் என்ற தேர் ராவணாதி அசுரர்களால் தாக்கப்பட்டு தனது ஒரு சக்கரத்தை இழந்தது. எனவே திரேதா யுகத்து தர்மம் என்னும் தேரை தக்க சமயத்திலே ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீராமனாக அவதரித்து அந்த குறையை போக்கி தர்மத்தை, அதாவது தர்மம் என்ற தேரை வெற்றி பாதையிலே நகர்த்திச் சென்றார். ஆனால் அதற்காக ஸ்ரீராமபிரான் பட்ட துன்பங்கள் என்பது நாம் நினைத்து பார்க்க இயலாதவை. அனைத்தையும் மனிதனாக பிறந்து தாங்கி அந்த கஷ்டங்களை கடந்து வென்றான். காரணம், பகவானிடத்திலே தர்மம், சத்தியம் ஆகியவை நிறைந்திருந்ததே காரணம். எனவே நாம் தர்மத்தை காப்பாற்றினால் தர்மம் நம்மை காப்பாற்றும் என்பதையும் உணர வேண்டும். துவாபர யுகத்திலே நகர்ந்து கொண்டிருந்த தர்மம் என்ற தேர் தனது 4 சக்கரங்களில் 2 சக்கரங்களை இழந்து நகர முடியாமல் நின்ற பொழுது அதற்கு காரணமாக விளங்கிய கம்சன், தந்தபக்ரன், சிசுபாலன், நரகாசுரன் ஆகியோரை வதைப்பதற்காகவே பலராம கிருஷ்ணனாக திரு அவதாரம் செய்து ஓட முடியாமல் இருந்த 2 சக்கரங்களை தானே தாங்கி தர்மம் என்ற தேரை பலராமனாய் ஸ்ரீ கிருஷ்ணனாய் அவதரித்து பகவானே வெற்றிகரமாக இயக்கினார். ஆனால் கலியுகம் எனப்படும் நாம் வாழக்கூடிய இந்த யுகத்திலே தர்மம் என்ற தேர் ஒரு சக்கரத்தை கொண்டே நகரவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் தடுமாற்ற நிலையிலே விளங்குகிறது. அதற்கு காரணம், இந்த கலியுகத்திலே மிக கடுமையான தர்மத்திற்கு எதிரான செயல்கள் நடைபெறுவதே ஆகும். தர்மமான தேர் பாதிக்கப்பட்டு நிற்க
அந்த தருணத்திலே கிருதயும் திரேதாயுகம் துவாபர யுகங்களில் தானே தர்மத்தை நிலைநாட்டிய பகவான் கலியுகத்தில் மட்டும் யுக முடிவில் கல்கி அவதாரனாக வந்து அந்த தர்மத்தை காப்பான், அக்கிரமத்தை அழிப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே நாம் அந்த தர்மத்திலே நிற்பதற்கு, நியாய வழியிலே நடப்பதற்கு, சத்தியமாய் விளங்குவதற்கு, சத்தியஸ்வரூபனாக சத்திய நாராயணனாக விளங்கக்கூடிய கண்ணனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த கலியுகத்திலே நாம் சதாசர்வ காலமும் பக்தி சிந்தையோடு நல்லோர்களை நாடி நல்லோர்களின் சொற்கள் கேட்டு அந்த நல்லோர்களின் சொற்களுக்கேற்ப நாம் வாழ்வை நகர்த்த வேண்டும். எனவே அவ்வாறு தர்மத்தோடு கூடிய வாழ்விலே செல்லும் பொழுது தர்மம் என்ற தேர் நமது பக்தியால், ஒழுக்கத்தால், சத்தியத்தால் இழந்து நிற்கும் 3 சக்கரங்களையும் மீண்டும் பெற்று அது நகரத் துவங்கும். எனவே மனிதனாக பிறவி எடுத்தவன் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், சத்தியத்தில் நிலைக்க வேண்டும். எனவேதான் பகவான் இதை காண்பிப்பதற்காகவே திருத்தேரிலே உலாவை அமைக்கின்றான். தர்மம் வெல்ல வேண்டுமென்றால் மனிதர்களான நாம் எப்படிப்பட்ட சூழலிலும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவர்களாக, அனைவரிடமும் நட்பு பாராட்டுமுகர்களாக விளங்கினால் கலியுகத்திலே நமது பயணம் வெற்றி பயணமாக, அன்பு பயணமாக அமைந்துவிடும். தர்மமிகு தமிழகத்தில் தர்மத்தின் வடிவமான தேரிலே சத்திய ஸ்வரூபனான ஸ்ரீராஜகோபாலன் எழுந்தருளி வருகிறார். இந்த பகவானை, அவன் எழுந்தருளி வரும் தேரினை வடம் பற்றி இழுத்து வரக்கூடிய அனைவருமே அற்புதமான அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த பக்த கோடி மெய்யன்பர்கள். எனவே கோடி பக்திக்கு அந்த அற்புதமான சர்வேஸ்வரனான பகவான் ஓடோடி வந்து நம் குறை தீர்க்கிறான். பொதுவாகவே காஞ்சி மகா சுவாமிகள் திருத்தேரின் மகிமையை பற்றி சொல்லும் பொழுது எங்கெல்லாம் திருத்தேர் இயங்குகிறதோ அங்கு சென்று திருத்தேர் வடம் பற்றி இழுத்து தேர் நிலைக்கு வரும் வரை அந்த தேர் இழுக்கக்கூடிய கைங்கரியத்திலே நாம் கலந்து கொண்டால் வாழ்க்கை என்ற தேரை பகவான் நகர்த்தி வைப்பான், எந்த சேதாரமும் இன்றி என்று சாதித்தருளி இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கை என்ற அற்புதமான தேர் நகர்வதற்கு கோபாலனிடத்திலே மனப்பூர்வமான பக்தியை செலுத்துவது அத்தியாவசியமாக விளங்குகிறது. தேர் நகரும் பொழுது வேகமாக சென்றாலும் ஆங்காங்கே முட்டுக்கட்டைகளை மீறித்தான் அது நகர்ந்து வர வேண்டும். முட்டுக்கட்டைகள் என்பது எதை குறிக்கிறது? வாழ்வில் மனிதன் செல்லும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை, சோதனைகளை, பிரச்சனைகளை, சிக்கல்களை காண்பித்தருளுகிறது. முட்டுக்கட்டை இடப்பட்டாலும் தேர் சற்றே நின்று அதற்கு பிறகு சரியான பாதையில் எப்படி திரும்பிச் செல்கிறதோ அது போலவே வாழ்வில் மனிதர்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை, சோதனைகளை, தடைகளை நாம் கடக்க வேண்டுமென்றால் முதலில் நிதானத்தை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அந்த நிதானத்திற்கு பிறகுதான் நாம் நமது அறிவின் மூலம், நமது தன்னம்பிக்கையின் மூலம், அயராத உழைப்பின் மூலம் இலக்குகளை அடைய முடியும். இதையும் தேரே விளக்குகிறது. எனவே வாழ்வில் மனிதர்கள் எந்த தருணத்திலும் தம் மனதிலே கோபம், பொறாமை ஆகியவற்றை விட்டொழிக்க வேண்டும். பிறரோடு நம்மை ஒப்பீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். நமக்கு இறைவன் கொடுத்த பாதை, நமக்கு இறைவன் கொடுத்த அறிவு, நமக்கு பகவான் கொடுத்த இல்லம், நமக்கு பகவான் கொடுத்த செல்வம் அனைத்தும் வேறு, மற்றவர்களுக்கு தந்தது வேறு. எனவே மற்றவரையும் நம்மையும் ஒப்பீடு செய்து காலத்தை நேராக்காமல், பொறாமை குணத்தை வளர்க்காமல், இறைவன் நமக்கு என்ன கொடுத்தானோ, எந்த பணியை வழங்கி இருக்கிறானோ அதை
அற்புதமாக, ஆனந்தமாக, ஒழுக்கத்தோடு, பக்தியோடு, நேர்மையோடு செய்தால் அந்த பணியின் மூலம் நம் வாழ்விலே அற்புதமான லக்ஷ்மி கடாட்சத்தை தந்து நவக்கிரக தோஷங்களை அகற்றி நல்லதோர் வாழ்வில் வெற்றியை அருள்வான் ஸ்ரீராஜகோபாலன். எனவே தான் இந்த திருத்தேர் அதனை உணர்த்தும் விதமாக மனிதன் எப்படி செல்ல வேண்டும், அவ்வாறு பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது வாழ்விலே எந்தெந்த தருணத்தில் மனிதன் தன் அறிவை பயன்படுத்தி அவன் வாழ்கிறானோ, இந்த மனித பிறவியே பிறருக்கான வாழ்வாக, இந்த சமூகத்திற்கான வாழ்வாக, நன்மைக்கான வாழ்வாக, அன்பான வாழ்க்கையை நடத்தும் பொழுது மனிதனுடைய பிறவி மகத்தான பிறவியாகி விடுகிறது. அப்படிப்பட்ட மனிதனே உயர்ந்து காணப்படுவான். அவனை உலகமே கைகுவித்து வணங்கும். இதுதான் திருத்தேர் வடிவம். எனவே மனிதர்களான நாம் நல்ல பணிகளை செய்ய வேண்டும், நல்ல நிலையில் விளங்க வேண்டும். எனவேதான் இந்த திருத்தேர் வைபவத்திலே அந்த ஒற்றுமையை, அன்பை, சாதி சமயமற்ற ராமானுஜர் கண்ட சமத்துவ சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்காகவே ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும், முயற்சி கைகூட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வாழ்விலே கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இதோ மாலை நேரத்திலே, சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்திலே, நிலவு புறப்படக்கூடிய தருணத்திலே நமது தமிழர்களுக்கே உரிய வீர விளையாட்டுக்களை விளையாடியும் கோபாலனின் பக்தியை செய்தும் குழந்தைகளும் சிறுவர் சிறுமிகளும் தங்கள் விளையாட்டுக்களை இங்கே களிப்போடு நகர்த்தித் தர அதைக் கண்டு பகவானும் ஆனந்தித்து இந்த வைபவத்தை அனுக்கிரகம் செய்யும் ரீதியாக அதி அற்புதமாக இந்த தேர் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் நம் பக்தி பெருமக்கள். இதோ சிறிது சிறிதாக தேர் நகர்ந்து கோபால சமுத்திரத்தின் நான்மாட வீதிகளிலே அற்புத உலாவை நிகழ்த்தி தற்பொழுது நிலைக்கு வருவதற்கான அற்புதமான சுப வேளை வந்து சேர்கிறது. ஒரு முழு பௌர்ணமி சந்திரன் நமக்கு காட்சி தருமா போலே தேரிலே மத்தியிலே அற்புதமாக ஒரு பரஞ்சோதி சுடராக எம்பெருமானுடைய காட்சி நம் CTN தொலைக்காட்சியின் மூலம் அற்புதமான மனை மாட்சியாக கோபாலனின் அரசாட்சியாகவே இந்த திருக்காட்சி விளங்குகிறது என்றால் தேர் நிலைநோக்கி வருகிறது. நாம் பகவானின் திருவடி நிலைநோக்கி செல்கிறோம். அதுவே வாழ்விலே நமக்கு வெற்றியை தரும், களிப்பை தரும் என்ற சூழலுக்கேற்ப பக்த கோடி மெய்யன்பர்கள் கோபாலனின் அற்புதமான ஆலயத்தின் வாசலிலே குவிந்து நின்று தங்கள் மேலான பக்தியை பரவாசுதேவனின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அதன் மூலம் எல்லையில்லா ஆனந்தத்தை வாழ்விலே பெற வேண்டும். குறைவொன்றுமில்லாத கோபாலனே கோவிந்தனே அந்த அற்புதமான லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த வாழ்வை தருக என்று பிரார்த்தனை செய்ய இதோ தேர் தன்னுடைய நிலைக்கு நிரந்தரமாக வந்து நிற்கக்கூடிய காட்சி. இந்த உலகத்தில் பூமி பந்து சுழன்று வரும் பொழுது அந்த பூமி பந்தின் சுழற்சியே வருடங்களாக, மாதங்களாக, வாரங்களாக, யுகங்களாக மாறுகிறது. எனவே இந்த வாழ்க்கை என்ற உலகத்தினுடைய வட்டத்தினை, அதன் சுழற்சியை பிரதிபலிப்பின் வடிவமாகவே திருத்தேர் இங்கே நமக்கு காண்பித்தருள பூமியை ஆளக்கூடிய பூபாலன், இந்த தேசத்தை ஆளக்கூடிய கோபாலன் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனின் திருவருட்கருணையாலே அற்புதமாக திருத்தேர் பக்தர்களின் பக்தியோடு நிலைக்கு வந்துவிட இன்னும் ஒரு சில வினாடிகளிலே தீபாராதனை நிகழ்ந்து நமக்கு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவா என்று சொல்லுமா போலே கோபாலனின் அருள் அங்கே பொங்கி பிரகாசிக்க அத்தியாபக சுவாமிகள் இப்பொழுது தமிழ் பாசுரங்களை இங்கே எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்ய அதன் மூலம் பகவான் மனம் மகிழ்ந்து நம் எல்லோருக்கும் அறம், பொருள், இன்பம், வீடு, மோட்சம் என்று அனைத்தையும் தரக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனாக சேவை சாதித்து கோபிலாதி முனிகளை ஆட்கொண்ட கிரமத்திலே
நம்மையும் நம் குடும்பத்தையும் காத்து நிற்பான் வாசுதேவ கிருஷ்ணன். அந்த எம்பெருமானின் பூவார் பதங்களை பற்றி கொண்டு அற்புதமான பெருவாழ்வு பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் என்று சொல்லி ராஜகோபாலனின் திருவடி தாமரைகளிலே சரணம் புகுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.